தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகையில் சனிக்கிழமை ஒரு கட்டுரை வெளிவந்திருந்தது. தளபதி பால்ராஜ் அண்ணா அவர்கள் சம்பந்தமாக அந்த கட்டுரையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, தளபதி பால்ராஜ் அண்ணாவினுடைய வீரத்தை பற்றியும் அவருடைய போர் ஆற்றலை பற்றியும் எப்படி வியந்தும் புகழ்ந்தும் எழுதப்பட்டிருக்கிறத தொகுத்து நேற்று ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன். நான் அந்த காணொலியினுடைய 2ஆம் பகுதி, இறுதி பகுதி இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது. இதிலேயும் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முதல் இந்த இறுதி பகுதியை பார்க்கறதுக்கு முதல் ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஆங்கில பத்திரிகையில், கொழும்புல இருந்து வர ஒரு ஆங்கில பத்திரிகையில் அதனுடைய முதலாளி ஒரு சிங்கள முதலாளி, சிங்கள கம்பெனி, அவர்களால் வெளியிடப்படுற ஒரு ஆங்கில பத்திரிகையில் எதற்காக இந்த கட்டுரை வெளிவரணும், அந்த கட்டுரையை வெளியிடுறதுக்கு எப்படி அந்த ஆசிரியர் குழு அனுமதிச்சிருக்கும்ன்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த கட்டுரையில் 2-3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படையாக. ஒன்று இராணுவத்தினருடைய இழப்பு. உதாரணமாக நித்திகை குளம் பகுதியில் ஏராளமான கூர்காஸ் படையினர் கொல்லப்பட்டனர் என்று சொல்லி இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஓயாத அலைகள் 1 நடவடிக்கையில் முல்லைத்தீவு கேம்ப் அடிக்கப்பட்டது. அதில் 1000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் என்று சொல்லியும் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று 2ஆம் பகுதியில் அது சம்பந்தமான குறிப்பு வருது. எனவே யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த காலங்களில் இந்த மாதிரியான இராணுவத்தினருடைய இழப்புகள் எல்லாமே மூடி மறைக்கப்பட்டிருந்தது. மூடி மறைச்சு சிங்கள மக்களுக்கு, தென்னிலங்கை மக்களுக்கு பொய்யான பிரச்சாரங்களால் செய்யப்பட்டது. அதாவது 30 வருடங்களுக்கு மேலாக நீடிச்ச இந்த போரினுடைய உண்மையான தாக்கம் என்ன, போர் எவ்வளவு கொடூரமானது, போர் எவ்வளவு அழிவுகளை தரக்கூடியதுன்றது முழுக்க முழுக்க எங்களுக்கு தான் நல்ல வடிவா தெரியும். அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய பின்விளைவுகள் எல்லாமே எங்களுக்கு தான் முழுமையாக தெரியுமே தவிர சிங்கள மக்களுக்கு முழுமையாக தெரியாது போர் எவ்வளவு கொடூரமானது என்று சொல்லி. ஒருவேளை அன்றைக்கே சிங்கள மக்களுக்கு அது தெரிய வந்திருந்தா, சிங்கள மக்கள் அந்த போரை நிறுத்துறதுக்கு சிங்கள அரசாங்கங்களுக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்திருப்பினோம். இந்த போர் வேண்டாம், இவ்வளவு இழப்புகள் வேண்டாம், இவ்வளவு தமிழ் மக்கள் சாக வேண்டாம், இவ்வளவு சிங்கள இளைஞர்கள் சாக வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு தடுத்து நிறுத்திப்பினோம். ஆனால் அவைக்கு சரியான முறையில் விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்படையலை. ஏன் சொல்லுங்க பாப்போம். அந்த காலத்தில் ஊடகங்கள் எல்லாத்தையும் மூடி மூடி மறைக்கிறது தானே. அதிலேயும் தென்னிலங்கையில், கொழும்பில் இருக்கிற ஊடகங்கள் சொல்லவே வேண்டாம், எல்லா இழப்புகளையும், இராணுவத்தினருடைய இழப்புகளை முழுக்க முழுக்க மூடி மறைப்பினம். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், அந்த காலத்தில் சொல்லியிருப்பினமா, முல்லைத்தீவு கேம்பில் 1000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் என்று சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டோம். அதை மூடி மறைச்சிருப்பினோம். ஒருவேளை அன்றைக்கே சிங்கள மக்களுக்கு இவ்வளவு சிங்கள இளைஞர்கள் வடக்கு கிழக்கில் கொல்லப்படினம் என்று சொல்லி தகவல் அன்றைக்கே சிங்கள மக்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருந்தா, அந்த முல்லைத்தீவு கேம்ப் அடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தெரிய வந்திருந்தா, ஒருவேளை சிங்கள மக்கள் அன்றைக்கே ஒரு அறகலைய போராட்டம் நடத்தி சந்திரிகா கலைச்சிருப்பினம். தானே, அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் சிங்கள ஊடகங்களும் சரி, சிங்கள அரசியல்வாதிகளும் சரி, அந்த காலத்தில் எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சு ஏதோ போர் என்று சொன்னால் சும்மா படம் பார்க்குற மாதிரி ஒரு காட்சியை தான் அங்கே ஏற்படுத்தினது. அதோட வானொலியின் தொலைக்காட்சியின் திறந்தா ஒரே இயக்கத்தினுடைய இழப்பு, இயக்கம் 500 1000 கொல்லப்பட்டது என்று சொல்லி அப்படித்தான் செய்திகள் சொல்லி கொண்டிருப்பினோம். உதாரணமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அதை நாங்கள் சொல்றது இலங்கை ஒழிப்பு மறைப்பு கூட்டுத்தாபனம் என்று சொல்லி அந்த காலத்தில் ஏன்னு சொன்னால் பச்சை பொய் சொல்லிவினோம், பச்சை பொய். உதாரணமாக எங்களோட ஊரில் இப்போ கிஃபிர் குண்டு போட்டால் எங்களுக்கு தெரியும். அந்த கிஃபிர் குண்டு போட்டதில் யார் செத்தது, பொதுமக்களுடைய வீடு, பொதுமக்களுடைய இழப்பு என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரிந்தால் என்ன நடந்ததுன்னு சொல்லி. பிறகு மத்தியானம் 12:45 பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் செய்தி சொல்லுவினோம், இன்னிடத்துல விமான தாக்குதல் நடைபெற்று ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்று சொல்லி. அதை கேட்டு சிரிக்கிறதா, கோவப்படுறதா, அழுகிறதான்னு தெரியாமல் நாங்கள் அந்த காலத்தில் இருப்போம். ஏன்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னால் தெரியுது பொதுமக்கள் செத்துன்னு சொல்லி. ஆனால் பச்சை பொய் சொல்லுவினோம் 12:45 செய்தியில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட என்று சொல்லி. எனவே இப்படித்தான் நிறைய உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டது. இதில் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் என்று சொல்லி கதைக்கிறதால இது ஒரு இனவாத கருத்து என்று சொல்லி அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். என்ன விஷயம் என்று சொன்னால், போரினுடைய தாக்கமும் போரினுடைய கொடுமையும் அந்த காலத்தில் சிங்கள மக்களுக்கு மூடி மறைக்கப்பட்டது. இன்ற வரைக்கும் அவைக்கு தெரியுமோ தெரியாது இங்கே எல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லி. உதாரணமாக ஒரு கிஃபிர் குண்டு போடுதுன்னு சொன்னால், அந்த கிஃபிர் பதியே கூட அது இவ்வளவு சத்தம் என்று சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். அந்த சத்தத்தில் எப்படி காது கண்ணமெல்லாம் அடைக்கும் என்று எங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அது குண்டு போட்டுட்டு போனால் அப்புறம் அது எப்படி வெடிக்கும், எவ்வளவு சேதங்களை ஏற்படுத்தும், எவ்வளவு ஆழத்தில் குழியை உருவாக்கும் என்றதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அது சிங்கள மக்களுக்கு தெரியாது. ஏனென்றா சிங்கள மக்கள் கிஃபிரையும் மிக்கையும் எப்போ பார்ப்பினோம் என்று சொன்னால், பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்படையக்குள்ள மேலே அணிவகுப்பு போவினம், அதில் சாகசம் காட்டப்படும். அதை மட்டும்தான் பார்ப்பினோம். அப்பைக்கு மட்டும்தான் அவைக்கு அது தெரியும். மற்றபடி அது குண்டு போட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி அவைக்கு தெரியவே தெரியாது. குண்டு போட்டு இல்லாமல் தோண்டி நடத்துல தண்ணி கூட வரும். அப்படியான தாக்கங்கள் எல்லாம் ஏற்படும். எனவே கடந்த காலங்களில் நிறைய
போர் சம்பந்தமான விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆங்கில பத்திரிகையில், கொழும்பிலிருந்து வர ஒரு ஆங்கில பத்திரிகையில் இந்த மாதிரியான தரவுகள் எல்லாம் விரைக்குள்ள இதை யார் வாசிக்க போகிறது? சிங்கள மக்கள் வாசிப்பினம், சிங்கள இளைய தலைமுறை வந்து வாசிப்பினம். இந்த 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறந்த ஆட்கள் எல்லாம் வந்து அதை வாசிப்பினம். வாசிக்கைக்குள்ள வந்து அவைக்கு தெரிய வரும், ஓஹோ கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் நடந்து இவ்வளவு இராணுவத்தினர் கொல்லப்பட்டு இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்ற விஷயம் வந்து அவைக்கு வந்து கடத்தப்படும். ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியான கட்டுரைகளும் அதில் சொல்லப்படுற விவரங்களும் வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு எல்லாமே தெரியும், என்னென்ன இழப்புகள் நடந்தது, யார் யார் என்ன செய்தான்னு சொல்லி எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலேருந்து எல்லா வரலாறும் எங்களுக்கு தெரியும். ஆனால் சிங்கள மக்களுக்கு தான் அது வந்து மூடி மூடி மறைக்கப்பட்டது. எனவே இப்படியான கட்டுரைகள் தொடர்ந்து வாரதும் அதில் எல்லா உண்மைகளும் சொல்லப்படுறதும் வந்து சிங்கள மக்கள் அதை வாசிக்கக்குள்ள, சிங்கள இளைய தலைமுறை அதை வாசிக்கக்குள்ள நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ளும் என்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வும் பெறும், தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு இது ஒரு அத்திவாரமாக கூட இருக்கலாம். எனவே ஒரே ஒரு விஷயம்தான், உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் இடம்பெற்ற தியாகங்களை வந்து யாராலும் மூடி மறைக்க முடியாது. அது காலம் கடந்தென்றாலும் வெளியில வரும், வெளியில வந்து நிலச்சி நிற்கும்ன்றதுக்கு இந்த கட்டுரை வந்து ஒரு சாட்சி. இப்போ வாங்கோ அந்த கட்டுரையினுடைய இறுதி பகுதியில், 2வது பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை பார்ப்போம். அதுக்கு பிறகு இந்திய இராணுவம் எல்லாம் வெளியேறி 1990ஆம் ஆண்டு பால்ராஜ் அண்ணா வந்து முழு வன்னி பெருநிலப்பரப்புக்குமான கட்டளை தளபதியாக தலைவரால் நியமிக்கப்படுறார். தலைவராக திருப்பி யாழ்ப்பாணம் போன பிறகு வன்னி மாவட்டத்துக்கான கட்டளை தளபதியாக பால்ராஜ் அண்ணா நியமிக்கப்படுறார். அந்த கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னி பெருநிலப்பரப்பு வந்து இயக்கத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கையில். ஏன்னு சொன்னால் வவுனியாவில் இருந்து ஆனையரவு வரைக்கும் அந்த A9 ரோட்டு முழுவதுமே வந்து ஆமீன கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. அந்த A9 ரோட்டை ஒட்டி இராணுவ முகாம்களும் சென்ட்ரி பாயிண்ட்களும் சொல்லி வவுனியாவையும் ஆனையரவையும் வந்து ஆமி வந்து தொடுத்து வச்சிருந்தது. அவை இந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருந்தது. அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து வன்னி பெருநிலப்பரப்புக்கு வந்து கட்டளை தளபதியாக வாரார் பால்ராஜ் அண்ணா. அவர் வந்து என்ன செய்கிறார்னு சொன்னால் மாங்குளத்திலையும் கொக்காவிலையும் வந்து மிக பெரும் அதிரடி தாக்குதலை மேற்கொள்கிறார். மாங்குளம் சண்டையும் கொக்காவில் சண்டையும் எவ்வளவு முக்கியமான தாக்குதல்கள், வரலாற்றில் வந்து எவ்வளவு முக்கியமான சம்பவங்கள்ன்றது நாங்கள் தனித்தனியாக விளங்கப்படுத்தணும், தனித்தனி காணொலிகளை வந்து கதைக்கணும். என்ன சொன்னால் அவ்வளவு முக்கியமான சம்பவங்கள் அது. அந்த சண்டையை வந்து முன்னின்று நடத்தியவர் வந்து பால்ராஜ் அண்ணா. அதுக்கு பிறகு பாட்டுகள் எல்லாம் வந்தது. கொக்காவில் கொண்டச்சி மாங்குளம் போச்சு, கொப்பை கடுவாவின் ஆட்டம் என்னாச்சு என்று சொல்லி அது இந்த கட்டுரையில் குறிப்பிடப்படையில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்படியாக வந்து பால்ராஜ் அண்ணாவினுடைய வளர்ச்சி வந்து படிப்படியாக அதிகரித்து கொண்டே போகுது. பிறகு 1991ஆம் ஆண்டில் இயக்கத்தினுடைய முதலாவது உத்தியோகபூர்வமான மரபு படையணி வந்து சார்ல்ஸ் ஆண்டனி படையணி வந்து உருவாக்கப்படுது. அதனுடைய கட்டளை தளபதியாகவும் பால்ராஜ் அண்ணா தான் நியமிக்கப்படுறார். இப்படியாக வளர்ந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓயாத அலைகள் தாக்குதல், அதாவது முல்லைத்தீவு முகாம் தாக்கி அளிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஓயாத அலைகள் 2, 3, ஜெயசிக்குரு எதிர்ச்சமர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களையும் வந்து பால்ராஜ் அண்ணாவினுடைய மதிநுட்பமும் அவருடைய அந்த போர் திறனும் வந்து நிறைய வெற்றிகளை வந்து அள்ளி குவிச்சு என்று சொல்லியும், அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு முகாம் கைப்பற்றப்பட்ட போது, ஓயாத அலைகள் 1 நடவடிக்கையில் முல்லைத்தீவு முகாம் தாக்கி அளிக்கப்பட்ட போது அதில் வந்து 1000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் என்று சொல்லி இந்த கட்டுரையில் வந்து அவர் சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி 18 மாதங்களாக தொடர்ந்து வன்னியினுடைய சில முக்கியமான இடங்களை கைப்பற்றிய ஜெயசிக்குரு நடவடிக்கைக்கு எதிராக இயக்கம் மேற்கொண்ட நடவடிக்கை, அந்த 18 மாதமாக ஆமி கைப்பற்றின இடங்களை வந்து வெறும் 9 நாட்களில் வந்து இயக்கம் மீள கைப்பற்றினது. அந்த சண்டையில் கூட பால்ராஜ் அண்ணாவினுடைய பங்கு என்னன்றது சம்பந்தமாக இந்த கட்டுரையில் வந்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த கட்டுரை முழுக்களுமே வந்து பால்ராஜ் அண்ணாவினுடைய வீரத்தை பற்றியும் அவருடைய வந்து துணிச்சலை பற்றியும் அவருடைய அசாத்திய திறமையை பற்றியும் பாராட்டி 11 உபதலைப்புகளில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரை ஆசிரியர் வந்து DBS ஜெயராஜ். இந்த கட்டுரை வந்து டெய்லி மிரர் பத்திரிகையில் வந்து நேற்று முன்தினம் சனிக்கிழமை 10ஆம் தேதி வெளியாகி இருக்கிறது. ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது, கொழும்பிலேருந்து வர ஒரு ஆங்கில பத்திரிகையில் இப்படியான ஒரு கட்டுரை வந்து எழுதப்பட்டது. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 2008ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி பகல் 2 மணிக்கு புதுக்குடியிருப்பில் பால்ராஜ் அண்ணா வீரச்சாவை தழுவுகின்றார். எனவே பிரிகேடியர் பால்ராஜ் அண்ணா அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் இந்த கட்டுரை ஆசிரியருக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம்.